இந்த படம் எப்படி இருக்கு சார்? சூப்பராக இருக்குங்க சார். இட்லி கடை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, தனுஷ் எப்படி பண்ணிட்டு இருந்தாரு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா ராஜ்கிரண் அவரோட சூப்பராக இருக்கு. சூப்பரா இருந்தது. நான் மனசுக்கு நிறைவா இருந்தது. நல்லா திருப்தியாக இருந்தது. ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? நல்ல ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட நல்லா பிடிச்சிருந்ததா படம்? ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட வந்தா பார்க்கலாம். ஓகே, தனுஷ் எப்படி பண்ணிருக்காருங்க? தனுஷ் நடிப்பு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்ததுங்களா? நித்யா மேனன் எல்லாம் பண்ணிருக்காங்க. நித்யா மேனன் கொஞ்சம் ஃபன் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஃபன் பண்ணிருக்காங்க. அருண் விஜய், ஷாலினி பாண்டியன் நடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி இருக்கு? அருண் விஜய் வில்லன் கேரக்டருக்கு நல்லா இருந்துச்சு. ஷாலினி பாண்டே நல்லா நடிச்சிருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு காமெடி வரும். அதெல்லாம் எப்படி இருந்ததுங்க? நல்லா சிரிக்கிற மாதிரி நல்லா இருந்தது. ராஜ்கிரனோட நடிப்பு சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. கனெக்ட் ஆகுதுங்க மேம் எமோஷனல். கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகுது சார். உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுங்களா? அதான் ஃபேமிலியோட என்டர்டெயின்மென்ட் பண்ணலாம். ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் நல்லா பார்க்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ. படம் எப்படி? படம் ஓகே, சுமாராக தான் இருக்கு. சுமாரா இருக்கு. எஸ், தனுஷ் ஆக்டிங் எப்படி இருந்தது? தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு, பட் ஓகே தான், சுமாராக தான் இருக்கு. எஸ், ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகுங்களா? ஓகே, அந்த அளவுக்கு இல்லை, பட் ஆவரேஜாக தான் இருக்கு. ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தனுஷ் சூப்பர் நடிப்பு. தனுஷ் கேரக்டர் சூப்பர். நித்யா மேனன் தனுஷ் ரெண்டு பேரும் நல்லா நடிச்சு. ராஜ்கிரண் எல்லாரும் நடிச்சுக்காங்க. கதை கொஞ்சம் சுமார் தான். கதை சுமாரா அந்த மாதிரி தான். பழைய விக்ரமன் படம் பார்த்த மாதிரி இருந்தது. அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பெரிய ஒரு இதில் ஆனால் சுமார் மீடியம் சொல்லலாம். தனுஷ் சூப்பர். இட்லி கடையில் கூட 30 பேர் இருப்பாங்க, ஆனால் இங்கே தேட்டரில் அவ்வளோ பேர் கூட இல்லை. ராங் டைமில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம், சூப்பராக இருக்குது. அவர் தான் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு மெயினே. அவர் இல்லைன்னா வேறு யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. ஆக்சுவலாக இந்த படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. பட் கூட்டம் யாருமே வரல. இந்த இஷ்யூனால மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அவரோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அது சொல்லவா வேணும், என்னோட ஃபேன். டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக டேரக்டராக அவர் இன்னும் எவால்வ் ஆயிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதே தெரியுது. எல்லாம் ஒர்க்லாம் எப்படி இருந்தது? ஜிவி நான் சொல்லணுமா, ஜிவி ஆஸ் யூஷுவல் தான் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் படத்துக்கு என்ன வேணுமோ அது பர்ஃபெக்டாக படத்துக்கானதை மட்டும் கொடுத்துருக்காரு. அட்வான்டேஜாக வேறு எதுவும் பண்ணாமல் படத்துக்கான மியூசிக் மட்டும் எமோஷனலாக கனெக்ட் பண்ணது. ப்ராப்பராக கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கனெக்ட் ஆகும். எனக்கு ஒன்று கனெக்ட் ஆச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கனெக்ட். இதில் பிடிச்ச சீன் ஆக்சுவலாக ஃபாரின் ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்துட்டு அவர் ஃபேமிலி பார்க்குற ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து எல்லாருக்குமே நிறைய கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபாரினில் தான் ஒர்க் பண்ணணும் இல்லை, வெளியூரில் ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கு அது உண்மையிலேயே கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்தது அந்த சீன் பார்க்குறதுக்கு. நித்யா மேனன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் பாருங்கள்.